நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நடிகர் விஜய் நடிப்பில் வெளிவர இருக்கும் மெர்சல் திரைப்படத்தின் போஸ்டர் சமீபமாக வெளியிடப்பட்டது. அந்த போஸ்டரில் கவனிக்கும்படியாக பல விஷயங்கள் இடம்பெற்றிருந்தாலும் அனைவரையும் விவாத தளத்திற்கு அழைத்துச் சென்ற விஷயம் விஜயின் பெயருக்கு முன்னால் இருக்கும் அடைமொழியில் ஏற்பட்டிருந்த மாற்றம். ஆம், இளைய தளபதி விஜய் இப்போது தளபதி விஜய் ஆகிவிட்டார். அடைமொழியில் தானே மாற்றம், இதில் என்ன ஆச்சரியம் என்று கேட்டு முடிப்பதற்குள் நெட்டிசன்கள் இளைய தளபதி விஜய் தளபதி விஜயான செய்தி குறித்து திமுக செயல் தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான மு.க. ஸ்டாலினை இணைத்து செய்திகளை உருவாக்கி வைரலாக்கி விட்டிருந்தனர். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மு.க. ஸ்டாலின் அக்கட்சியை சேர்ந்தவர்களால் தளபதி என்று அழைக்கப்படுவதால் அவரோடு இந்த செய்தி இணைத்து வைத்து பேசப்பட்டிருக்கலாம். உண்மையில் தளபதி என்கிற பட்டம் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் சொந்தமானதா? தளபதி என்கிற பட்டத்திற்கு பின் திராவிட இயக்கத்தின் பாரம்பரியத்தில் மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. 1938ஆம் ஆண்டு ராஜாஜி கொண்டு வந்த இந்தி திணிப்பை எதிர்த்து திருச்சியிலிருந்து சென்னையை நோக்கி திராவிட இயக்கத்தின் சார்பில் நெடும் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. அதில் தமிழறிஞர்கள், பெண்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இந்த நடைபயணத்தை தலைமை தாங்கிய பட்டுக்கோட்டை அழகிரிதான் அப்போது தளபதி என அழைக்கப்பட்டார். இந்த நடைபயணத்திற்கு பல எதிர்ப்புகள் கிளம்பின. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் நடைபயணம் மேற்கொள்பவர்களின் பாதைகளில் செருப்பு மாலைகளை தோரணமாக கட்டி தொங்கவிட்டனர். அப்போது பட்டுக்கோட்டை அழகிரி இந்தி திணிப்பின் அபாயம் குறித்து அவர்களிடம், உங்களுக்காகவும் சேர்த்துத்தான் போராடுகிறோம், இந்த செருப்பை கட்டிய நேரத்தில் எங்களுக்கு தந்திருந்தால் நடைபயணம் மேற்கொள்பவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என உணர்த்தினார். பின் செருப்பு தோரணங்கள் கழற்றப்பட்டன. இதேபோல் 1940களில் நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் போது திராவிடர் கழக தலைவராக பெரியார் இருக்க பேரறிஞர் அண்ணா தளபதி என அழைக்கப்பட்டார். 1980களில் ஈழப் போராட்டங்களில் திமுகவும் திகவும் இணைந்து செயல்படுகையில் தமிழின தலைவர் மு. கருணாநிதி என்றும் கி. வீரமணி தளபதி என்றும் அழைக்கப்பட்டார். திமுகவில் இளைஞரணி தொடங்கப்பட்டு அது தமிழகம் முழுவதும் பரவிய பின்புதான் மு.க. ஸ்டாலின் தளபதி என அழைக்கப்படுகிறார். திராவிட இயக்கங்களில் எப்போதும் தளபதி என்ற பெயர் தொடர்ச்சியாக இருக்கும். திராவிட இயக்கத்தின் போராட்டங்களையும் போராட்ட குழுக்களையும் முன்னெடுத்துச் செல்பவர் தளபதி என அழைக்கப்படுவார். 1991ஆம் ஆண்டு ரஜினி நடித்து தளபதி என்ற படம் வெளியாகி பெரும் பாராட்டுகளை பெற்றிருந்தது. அந்த படம் வெளியாவதற்கு முன்பே திமுகவில் மு.க. ஸ்டாலின் தளபதி என அழைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அப்போதைய சூழலில் இந்த செய்தி பெரிதும் பேசப்படவில்லை. 1992ஆம் ஆண்டு நடிகர் விஜய் நாளைய தீர்ப்பு படத்தின் மூலம் அறிமுகமாகும் போது அவருக்கு எந்த பட்டமும் வழங்கப்பட்டிருக்கவில்லை. விஜய் நடித்து வெளிவந்த விஷ்ணு திரைப்படத்திற்கு பின் அவரது ரசிகர் ஒருவரின் வேண்டுகோள் கடிதத்தை தொடர்ந்து விஜய் இளைய தளபதி பட்டத்தை வைத்துக் கொண்டதாக சில தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது இளைய தளபதி என்ற பட்டம் தளபதி என்றாகியிருப்பது அவரது அரசியல் என்ட்ரியாக கூட இருக்கலாம் என அரசியல் வட்டாரங்களும் அவரது ரசிகர்களும் தெரிவிக்கின்றனர். உண்மையில் நடிகர் விஜய் அரசியலுக்குள் நுழைந்து பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. அதற்கு அவரது திரைப்படங்களும் பொது வாழ்க்கையுமே சான்று. நடிகர் சிம்பு வெகு நாட்களாக லிட்டில் சூப்பர் ஸ்டாராக இருந்து விண்ணை தாண்டி வருவாயா படத்தின் மூலம் யங் சூப்பர் ஸ்டாராக பரிணமித்துக் கொண்டதை இந்த இடத்தில் பொருத்திக் கொள்ளலாம். காலத்திற்கு ஏற்றாற்போல் அடைமொழிகள் மாறிக்கொண்டே இருக்கும். செய்யும் செயல்களும் கொண்ட கொள்கையுமே ஒருவரது பொதுவாழ்வின் நீரோட்டத்தை தீர்மானிக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை.